இருவரும் ஒரே இடத்தில் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது நிச்சயமோ இல்லையோ மரணம் நிச்சயம். எல்லாரும் மரித்தே ஆக வேண்டும், மரண நிச்சயம். அதான் அந்த கதையில சொல்றாரு. 2 பேரும் மரிச்சிடுறாங்க. மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்வை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்ற செய்தி தான் எனக்கு பிரியமானவர்களே. அகஸ்டின் வாழ்வு நமக்கு ஒரு பாடம் என்றால் அதில் ஆண்டவருடைய செய்தி என்ன? வெறும் ஆறுதலின் செய்தியாக இருந்தால் போதாது, அது வாழ்வின் செய்தியாக, மீட்பின் செய்தியாக, மரணத்துக்கு பிறகு கிடைக்கிற புது வாழ்வின் செய்தியாக இருப்பது மட்டும்தான் விசுவாசத்திற்காக இருக்க முடியும். கேட்கிறார், அக்னியிலே இருக்கிற ஐஸ்வர்யவான் மரணத்துக்கு பிறகு ஆபிரகாமின் மடியிலே இருக்கிற லாசருவை பார்த்து கேட்கிறார். அப்போ ஆண்டவருடைய இந்த செய்தியில மரித்த உடனே ஆண்டவரிடத்துல போறவங்களும் இருக்கிறாங்க, மரித்த உடனே நரகத்துக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தான் செய்தி வைக்கிறார். கேட்கிறான், தகப்பனே ஆபிரகாமே, உன் மடியில் இருக்கிற லாசரு கொஞ்சம் அனுப்பி வை, நான் வேகிற அக்னியில. அதெல்லாம் முடியாது என்றார். His request is rejected. We must know about it. அப்படின்னா எனக்கு ஒரு செகண்ட் ரிக்வெஸ்ட் இருக்குதுன்னு கேட்கிறான். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவங்களும் எச்ச கையில காக்கா ஓட்டுறது இல்லை, ஏழை பத்தி கவலைப்படுறது இல்லை, சொத்து சேர்க்கணுன்றதுல இருக்கிறாங்க. மற்றவனை வயிற்றுல அடிச்சுட்டு சொத்து சேர்க்கிறான், அது கூட ஏழை பத்தி நினைக்க மாட்டான். இவனை அனுப்புனா ஆண்டவர் அந்த கதையில வைக்கிற ஒரே சொல், மரித்தவன் திரும்பி போய் சொன்னால் அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொன்னார், எக்காலத்துக்கும் சொன்னார், முக்காலத்துக்கும் சொன்னார், ஒவ்வொரு மரணத்திலும் சொல்லப்படுகிற செய்தியாக சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இவன் போனா நம்ப மாட்டாங்க, ஆனா அங்கே ஆட்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். யார் அவர்கள்? ஆண்டவராக இயேசு சொன்னார், அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். இதுதான் அவருடைய தீர்ப்பு. இதுதான் அழிவுள்ளதை அழியாமையும் சாவுக்குரியதை சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு இந்த கதையை சொல்லி முடிக்கிற காலத்துல மோசேயும் கிடையாது, தீர்க்கதரிசிகளும் கிடையாது. அப்படின்னா யாரு? மோசே மாறி உலகத்தினுடைய நல்வாழ்வுக்கு போராடுகிறவர்கள், விடுதலையில் அடிமைதனத்திலிருந்து விடுதலைக்கு போராடுகிறவர்கள், சமூகத்தையும் சிந்திக்க வேண்டும், ஆண்டவரையும் சிந்திக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். இதுதான் நமக்கான செய்தி. அழிவுள்ளது அழியாமையும் சாவுக்குரியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னில் விசுவாசம் வைக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பார். உயிரோடு இருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறவர் எவரும் மரிப்பதே இல்லை, மரித்தாலும் நான் கர்த்தரோடு இருப்பேன் என்பதுதான் அதனுடைய நற்செய்தி. கடவுள் உங்களை ஆற்றல் படுத்துவாராக, ஆறுதல் படுத்துவாராக, விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவாராக. இழந்தது இழந்தது, இனி வருவது இருப்பது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு நாம் தான் உழைக்க வேண்டும். கடவுள் எல்லா ஆறுதலையும் குடும்பத்துக்கு வழங்க நம்பி. கடவுளுடைய வார்த்தைகளை ஆறுதலாய் பகிர்ந்து கொண்ட ஆயரவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இப்பொழுதும் குடும்பத்தின் சார்பிலே பேராசிரியர் ஞானக்கண்ணு அண்ணன் அவர்கள் முன்பதாக வந்து குடும்பத்தின் சார்பிலான அறிவிப்பை அறிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அகஸ்டின் அவருடைய மரணத்தினாலே, எதிர்பாராத மரணத்தினாலே குடும்பமே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது, நொறுங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது நிறையாகாது. இந்த ஒரு வார காலமாக அவர்கள் ஏற்பட்ட துக்கமும் துயரமும் தாங்க முடியாது. இந்த நேரத்திலே அறிவான குடும்பத்தின் மக்களுக்கு நேரடியாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் ஆறுதல் அளித்த அனைத்து பேருக்கும் குடும்பத்தின் சார்பிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இதை கேள்விப்பட்ட நேரத்திலிருந்து நம்முடைய அன்பு பேராயர் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார். அவர் அங்கே சென்ற சமயத்திலே அவரை கவனித்ததினாலே, அவருடைய அன்பை பற்றதினாலே அவர் அதிகமாக இதனாலே துக்கப்பட்டார். இந்த நேரத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிற வர வேண்டும், வர முடியாத சூழ்நிலையினாலே வர முடியவில்லை என்று சொல்லி ஆறுதல் வார்த்தையில் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் இதை கேள்விப்பட்டவுடனே அனைத்து ஏற்பாடுகளுக்கும் உதவி செய்து உத்தரவு கொடுத்து இதை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அனுமதி கொடுத்தார். ஆகையினாலே அன்பு பேராயர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்கின்றோம். அடுத்ததாக இந்த ஆராதனையை எப்படி நடத்த வேண்டும் என்று யோசித்த சமயத்திலே நம்முடைய அருமையான தலைமை ஆயர் நோயல் அவர்களை கேட்டபோது எல்லாவற்றிற்கும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து இன்றைய தினத்திலே கடவுளுக்கு மகிமையாகவும் குடும்பத்திற்கு ஆறுதலாகவும் இந்த ஆராதனையை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகினாலே அருமையான ஆயர் நோயல் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பேராயத்தினுடைய பொருளாளர் மிஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கின்றேன். அடுத்ததாக அருமையான அகஸ்டின் அவர்களை குறித்து சாட்சி சொன்ன அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக பிரதர் கிங்ஸ்லி அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னு அவர்கள் இந்த மரணத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவரும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தார். இருந்தாலும் நிச்சயமாக வர வேண்டும் என்று சொல்லி இதற்காகவே அவர் அமெரிக்க தேசத்திலிருந்து இங்கே வந்திருந்து குடும்பத்தோடு சேர்ந்து இந்த அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டமைக்காக அவருக்கு சிறப்பாக நான் நன்றி சொல்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆராதனை ஒழுங்கை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான வென்சன் ஆயர் அவர்களுக்கும் இங்கே சாட்சியை பகிர்ந்து கொண்டதற்காக அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் நன்றி சொல்கின்றேன். அடுத்ததாக இந்த நேரத்திலே பேராயத்தின் சார்பிலே கலந்து கொண்டு பேராயத்தின் பொருளாளர் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். சாட்சி நம்முடைய மத்தியிலே சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட டாக்டர் ஐசா கதிரவேல் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கின்றேன். மற்ற பங்கு கொண்ட மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வெளிநாடுகளில் வந்த அனைத்து குடும்பத்தின் மக்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி சொல்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி இந்த அடக்க ஆராதனை சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்பை அநேகர் கொடுத்திருக்கிறார்கள். பெயர்கள் சொல்ல முடியவில்லை. ஆகினாலே உதவி செய்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்கின்றேன். கடைசியாக இந்த ஆராதனை முடிந்த பிறகு உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். ஆகையினாலே கடைசியாக பார்க்கிறவர்கள் மரியாதை செய்கிறவர்கள் வந்து ஒரு புறமாக வந்து அடுத்த புறமாக சென்று மரியாதை செலுத்தபடி கேட்டுக்கொள்கின்றோம். அதை தொடர்ந்து நல்லடக்க ஆராதனை நம்முடைய தலைவர்கள் நடைபெறும். கடைசியாக ஒரு அன்பான வேண்டுகோள் அல்லது அழைப்பு என்று சொல்ல வேண்டும். நேரம் குறுகிய இருக்கிறானை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அழைப்பு கொடுக்க முடியவில்லை. 11ஆம் தேதி சனிக்கிழமை 11 மணி அளவிலே இந்த குடியாத்தூர் ரோட்டில் இருக்கின்ற துர்கா மண்டபத்திலே அவர்கள் அகஸ்டினுடைய வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தும் ஆராதனை இருக்கிறது. ஆகினாலே தயவு கூர்ந்து இதையே நீங்கள் அழைப்பாக ஏற்று குடும்பத்தின் அழைப்பாக ஏற்று அனைவரும் கலந்து கொண்டு அந்த ஆராதனையிலே குடும்பத்தின் மகளுக்கு ஆறுதல் கொடுக்கும்படி நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி. நன்றி மன்றாட்டு சபத்தை நம் மத்தியில் வந்திருக்கின்ற ருப்பணி டிஎஸ்சி மேனன் அவர்கள் செய்யும்படி அன்போடு அழைக்கின்றேன். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று தாளில் அச்சிடப்பட்டிருக்கிற பதிலுரையை சொல்லும்படி அன்பாய் வேண்டுகிறோம். எங்கள் அன்பு இறைவா, தமக்கு அறிமுகமான எல்லா ஆயர்களையும் ஊழியர்களையும், குறிப்பாக காட்பாடி ஆலயத்தில் பணியாற்றிய எல்லா ஆயர்களையும், அமெரிக்கா தேசத்திலிருந்து வரும்பொழுதெல்லாம் வழிபாட்டு நிறைவில் அவர்களை சந்தித்து அவர்களை பாராட்டி திருச்சபையின் வளர்ச்சிக்குரிய தம் எண்ணங்களை பகிர்ந்து நல்ல பண்புகளுக்காக சபையார் உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒரு பொறுப்புள்ள மகனாக தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து கிறித்துவ நம்பிக்கையிலே இறுதி மூச்சு மட்டும் வாழ்ந்ததற்காக தன் மூத்த சகோதரனோடும் இளைய சகோதரனோடும் சகோதரத்துவத்தில் நிலைத்து வாழ்ந்ததற்காக
ஒட்டுமொத்த குடும்ப உறவுகளையும் பெரியவர்களையும் மதித்து உறவுகளை அரவணைத்து வாழ்ந்ததற்காக உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. தன்னுடன் இளம் பிரயாயத்தில் வளர்ந்த படித்தோர், படிக்க இயலாதோர், பழகினவர்கள், நண்பர்கள் யாவரோடும் இறுதி மூச்சு வரை நட்போடு இருந்ததற்காக காட்பாடி நகர திருச்சபையின் இறை மக்களில் மிகவும் எளிய நிலையில் வாழ்வோருடன் கடைசி மூச்சு வரை நல்ல உறவில் இருப்பது, தன்னால் இயன்ற பொருளுதவி வழங்கி அவர்கள் வாழ்வு உயர, இந்த சமுதாயம் மேம்பட உதவி செய்து ஊக்குவித்தமைக்காக அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் வாழ்ந்து வந்த அட்லாண்டா மாகாணத்திற்கு வேலூரை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர் உட்பட அவருடைய உதவியை நாடினால் விமான நிலையத்திலேயே அவர்களை வந்து வரவேற்பதும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து உதவுவதும், தேவைகளை சந்திப்பது போன்ற நல்ல உள்ளம் கொண்டவராக அகஸ்டின் அவர்கள் வாழ்ந்ததற்காக ஒரு நல்ல தகப்பனாக கடவுள் தமக்கு வழங்கிய 2 ஆண் பிள்ளைகளை இறுதி மூச்சு வரை கல்வியிலும் கடவுள் நம்பிக்கையிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தமைக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அவரது அன்பு தாயார் தம் கணவரை இழந்து இந்த 3 பிள்ளைகளில் குடும்பத்தின் எல்லா கடமையும் முன்னின்று துணிவுடன் தீர்மானித்து திட்டமிட்டு முதுகெலும்பாக வலதுகரமாக செயல்கரமாக செயல்பட்ட மகன் கடந்து போயிருக்கிறார். இக்குடும்ப தலைவி ஆகிய தாயாருக்கு மற்றும் அவர் சகோதரருக்கு ஆதரவாக பலனாக அடைக்கலமாக இருந்தருளும் கர்த்தாவை. தன் தாயை தன்னுயிரினும் மேலாக நேசித்தவர், தன் பிள்ளைகளுக்கு தந்தையும் தாயுமாக இருந்தவர், தாயின் வயதான காலத்தில் அவருடைய பொறுப்பிலும் சகோதரர்களின் பொறுப்பிலும் விட்டு சென்றிருக்கிறார். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று வாக்குதலை இப்பிள்ளைகளுக்கு அனுபவமாக்கியதும் ஆண்டவரே. இவ்விரு பிள்ளைகளுக்காக அகஸ்டின் கண்ட கனவு தரிசனம் நிறைவேற உதவும் ஆண்டவரே. அவைகள் தீமைக்கு நடந்துக்கு எதுவான நினைவுகளே. இத்திருச்சபையில் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவச கல்வி பயிற்சி மையம் அவரது செலவில் அமைக்க கனவு கண்டார். வருங்காலத்தில் தரிசனம் நிறைவேற நாம் எல்லோரும் வேண்டுமாமாக. எங்கள் கண்மொழியும் மீட்பெருமாகிய கர்த்தாவை, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயங்களின் தியானம் சமூகத்தில் ஏற்புடையதாக அமர்ந்ததாக. ஆமென். தொடர்ந்து நாம் யாவரும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை எழுந்திருந்து சொல்வதன் மூலமாக நம்முடைய பற்றுறுதியை உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிப்பேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதமடைந்தார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து வைத்து எழுதினார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நின்ற வண்ணமாகவே இருக்கிற பொழுது நம் மத்தியில் இருக்கின்ற அருள்பணி தியாகராஜன் ஆயிரவர்கள் நிறைவு ஜெபத்தை செய்யும்படி அன்போடு அழைக்கின்றேன். அன்பின் ஆண்டவரே, அகஸ்டினுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விதமாக ராணிப்பேட்டையிலே அவர்கள் வரும்போதெல்லாம் எங்களோடு கூட நல்ல ஒரு உறவை வைத்து இதுவரை அவர் சிறப்பான ஊழியங்களை செய்து ஆண்டோட நாமத்தை மையப்படுத்தியிருக்கின்றார்கள். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அவரோடு கூட இருந்து இந்த வெளிநாடுகளில் சென்று அநேகருக்கு நல்ல
உதவிகரத்தை நீட்டி ஏழை எளிய மக்களை நேசித்து அவளுக்கு செய்த உதவிகள் எல்லாம் நீர் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய ஞாபகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆனாலும் உலக வாழ்க்கையை விட்டு கடந்து சென்றாலும் ஆண்டவர் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி எங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தை அவர் கண்டிருப்பார். அது மாத்திரமல்ல, அவருடைய தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு என்று சொல்லி பவுல் சொல்லுகிற வண்ணமாக அந்த நித்திய வீட்டுக்குள்ளே அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிற வண்ணமா அது அசைவில்லாத ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான் அசைவில்லாத, மற்ற எல்லாம் அசைந்து போகிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே உமது மகனை கொண்டு சென்றிருக்கிறீர். ஒரு நாளிலே எக்கால சத்தம் துணிக்கும். அப்பொழுது மரித்தவர்கள் எல்லாரும், கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாங்களும் எதிர்கொண்டு போவோம் என்ற நம்பிக்கையோடு அந்த நாளில் நாங்கள் முகமுகமாய் காண்போம் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையினால் ஒரு தேற்றுங்கள் என்று சொன்ன வண்ணமாய் இந்த வார்த்தைகள் மூலமாக அருமையான குடும்பத்தின் மக்களை தேற்றுகிறோம். மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க. இவருடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்து உயிர்த்தெழுந்த நிச்சயத்தோடு நாங்கள் மகிமையோடு திரும்பி வரும்படியான கிருபைதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்திருப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் பொறுப்படுத்துவதை எங்கள் கடனை தரும். எங்களை சோதனைக்கு ராஜ்யம் வல்லமை மகிமை ஆமாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் அருளுகிற ஆறுதலும் தேற்றுதலும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் ஈடு செய்ய முடியாத இழப்பை சந்தித்திருக்கிற குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரோடு தொடர்ந்து நடக்க இருக்கிற நல்லடக்கத்தோடு நிறைவாய் நிலைத்திருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் பேராயத்தின் சார்பிலே அன்னாருடைய குடும்பத்தாருக்கு அஞ்சலியை செலுத்துகின்ற வண்ணத்திலே மலர் மாலைகள் அணிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து காட்பாடி குடும்பத்தின் சார்பிலே திருச்சபையினுடைய பொருளர் அவர்கள் முன்பதாக வந்து அளிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து அந்த நேரத்திலே பாடல் குழுவினர் கீர்த்தனையின் 178 என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் என்கின்ற பாடலை பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
Yeah.